ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ் சொல்ல டெக்கோடு வந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலையே தான் கிரிவலம் போதும் இல்லை, அதுக்கு அடிவாரம் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 445 வாட்ஸ் 550 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரி பேனல் போட்டுருக்குறேங்க. கீழே ஆசாப்பார் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்வெர்ட்டர் வச்சுருக்கிறேன். அப்படியே பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் சார்ஜ் பண்ணி ஃபுல்லாக வெயில் அடிக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாகவே வெயில் அடிக்குங்க. ஃபுல்லாகவே அண்ணாவை தான் போட்டு கொடுத்துருக்குறேன். அண்ணா உங்கள் பேர்? என்னுடைய பேர் விக்ரம்ல. அண்ணா தான் போட்டு கொடுத்த வீட்டுக்கு போட்டுக்குது. இன்னொரு பேனல் சேர்த்திக்கலாம், இன்னும் ஒரு 4 பேனல் கூட சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 50 ஆம்ஸ் போட்டுக்குது. இப்போ வந்து ஒரு பேனல் இப்போதைக்கு போதிக்கிட்டு ஒரு பேனல் ஒரு 150 ஏஹெச் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும், ஃபுல்லாக ஆகிக்கும் ஓவர் வெயில் அடிக்கிறதுனால. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ முதன்முறை பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்கா ஒருத்தருக்கு வந்து பேட்ரி வந்து கரண்ட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அதிகம் பில்லு ஆகும். அதில் வந்து ஒரு சோலார் பேனல் போட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து எவ்வளோ ஒரு 37,000 வச்சா 37,000 ரூபா வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு பேனல் போட்டிங்கன்னா 2 பேனல் போட்டிங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஓகேங்களா? இப்போதைக்கு உள்ள இது இந்த மாதிரி வேணுன்றவங்க ஷேர் பண்ணிட்டு கன்ஃபார்மாக ஃபோன் பண்ணுங்கள். என் நம்பருக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது 2 பேனல் ஸ்டாண்டு. ஓகேங்களா? வாரி பேனல் புட் பண்ணியாச்சு. இன்னும் காங்கிரீட் போடணும். காங்கிரீட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒயர்லாம் போட்டு ஒயரிங் பண்ணியாச்சு. அவரே எல்லாமே லைன் எடுத்துகிட்டு அப்படி. ஓகேங்களா? இது உள்ள ஒயர் எடுத்துன்னு போயிருக்கிறேங்க. ஆசா பவர் லூமினாஸ் 150 ஏஹெச். ஓகேங்களா? போட்டுங்க. இன்வெர்டர் பேட்டரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. 12 வோல்ட் பேட்டரி, 12.2 வோல்ட் பேட்டரி இருக்குது. இன்வெர்டர் ஆப்பில் இருக்குது. இது பேனலு, இது பேட்ரி, இது இன்புட் அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து ஒயர் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். கொடுத்தாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சோலார் வோல்ட் வருது. பச்சை கலர் எடுத்து பாருங்கள். இப்போ சோலார் வோல்ட் வருதுன்னு அர்த்தம். சார்ஜிங் ஆகுது. இருபத்தெட்டாம் சார்ஜ் ஆகுது பாருங்கள். பேனல் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் 372 வாட் வருது. லோட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இருங்க, எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சார்ஜிங் ஆம்ஸ் 15 ஆம்ஸ் 14 ஆம்ஸ் ஏறுது. ஓகேங்களா? பேனல் வந்து 4 ஆம்ஸ் தான் வருது. இப்போ வருது எவ்வளோ ஏறுது பாருங்கள். பேட்ரி ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ போட்டோடனே பேட்ரி ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஆன் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரி சார்ஜ் ஆகுது. சார்ஜிங் ஆம்ஸ் ஒரு 16 ஆம்ஸ் ஒரு 5 ஆம்ஸ் சோலார் பேனல் வருது. நம்ம இதில் வந்து சார்ஜ் பண்ணி கொடுத்து 15 ஆம்ஸ் ஏறி இருக்குது. இது மூலிமா என்ன ஆகுதுன்னா இந்த பேட்ரி வந்து கரண்ட்டில் சார்ஜ் ஆகிறது தடுக்குது. நைட்டில் தேவைன்னா சார்ஜ் பண்ணிக்க, இல்லைன்னா வந்து சோலாரில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சோலாரு, அதுக்கப்புறம் தான் கரண்ட்டு. ஓகேங்களா? லூமினாஸ். ஓகேங்களா? 1050 வாட்ஸு. இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கிறேன். தேவைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சோலார் பேனல்லேருந்து ஃபுல்லாகவே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லாமே ஒயரிங் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேங்களா? டேக் அடிச்சு ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. ஆசா பவர் 50 ஆம்ஸ் ஆசா பவர். ஓகேங்களா? இதில் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ண வேலைன்னா மேலேருந்து சோலார் பேனல்லேருந்து வர இதை வந்து பார்த்திங்கன்னா இது சார்ஜ் பண்ணி மட்டும் தான் கொடுக்கும் பேட்டரியை. இந்த இதை வந்து இன்வெர்ட்டர் வந்து இது கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு. இன்வெர்ட்டர் மோடு ஆனில் தான் இருக்குது. இன்வெர்ட்டர் மோடில் ஆனில் தான் இருக்குது. இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியிலேருந்து அது கரண்ட்லேருந்து எடுத்து இன்வெர்ட்டர் வந்து டிசியாக மாற்றி கரண்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்வெர்ட்டர் வந்து 2 வேலை செஞ்சிருந்துச்சு. சார்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்கும் திருப்பியும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கும் 2 வேலை பண்ணிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இது மட்டும்தான் ஒன்று. இது வந்து இன்வெர்ட்டர் ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரே வேலை மட்டும்தான் இதுக்கு. இப்போ நார்மலாக தனித்தனியாக போகிறதுனால எது ப்ராப்ளம்னு பார்த்துக்கலாம். ஒன்றா போகிறது வந்து பிரச்சனை வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுவும் உள்ளாக்கிற இன்வெர்ட்டர் போச்சா, இல்லை வந்து ஆசை இந்த மாதிரி MPPT போச்சுன்னு தெரியுது இல்லையா? இல்லை இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெவி குவாலிட்டி வச்சுன்னுக்குறேங்க, மாற்ற தேவையில்ல,
இதே யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஆசா பவர் போட்டுக்கோங்க. இதுலேருந்து வந்து 15,000 20,000 இருக்குது. 80 ஆம்ஸ் 100 150 ஆம்ஸ் வரையும் இது பண்ணி கொடுக்குறாங்க ஆசா பவரில். இன்வெர்ட்டரும் அவங்களுக்கு இருக்குது. இது நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு கொடுக்குறோங்க. ஓகேங்களா? இன்வெர்ட்டர் வச்சுருந்தா ஆசா பவர் சூப்பராக இருக்கும். மீதி வந்து கம்மி விலையில இருக்குது. யூடிஎல்லாம் கம்மி விலையில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறது மட்டும் தான். இதில் வந்து நாமளே ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பேனல் இப்போ ஒரு பேனல் போட்டு ஸ்டாண்ட் வந்து பார்த்து பாருங்கள், அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய் மாதேஷ். பாய்.